அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அ கன்சிஸ்டன்சி மிஸ் ஆவுது, கன்டினியூட்டி இல்ல. அ டாபிக் வந்து ஒரு டாபிக் தான் ஒரு நாளைக்கு முடிக்க முடியுது. அதுக்கு மேல படிக்க முடியல. அ டைம் டேபிள் போட்டுமே அது என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்புறம் எக்கனாமிக்ஸ் எப்படி கரண்ட் அஃபேரோட சேர்த்து வச்சு படிக்கிறது இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் என்னோட டே ஸ்டடி, ரிவிஷன் பிளான், அவுட் சோர்ஸ் இத பத்திலாம் கேட்டிருந்தீங்க. அது ஆல்ரெடி நான் ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கேன். ஒரு 2 வீடியோ, ப்ரீவியஸ் வீடியோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் இதுலயும் சொல்றேன். பாருங்க. நம்ம வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரை குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பேஸ் என்ன அப்படின்னா, அதோட சிலபஸ் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் எஸ்சிஆர்டி புக்ஸ் 6 to 12th ஸ்கூல் புக்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதோட பேஸ் என்னன்னா ஸ்கூல் புக்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஆத்தர் புக்ஸ், அவுட் சோர்ஸ்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை முடிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு சோர்ஸ் வேணும் அப்படின்றத கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணும், என்ன நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதை சார்ந்து என்னென்ன புக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு சோர்ஸை கலெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து அது சார்ந்து நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இதை வந்து இந்த ஸ்டடி பிளான்ன்றது எப்படி சொல்லலாம்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். டே ஷெட்யூல், வீக் ஷெட்யூல், மந்த் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் அந்த ஃபுல் எக்ஸாம் வரைக்குமே ஷெட்யூல் எப்படி போடலாம், எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது எப்படின்னா, இப்போ டே ஷெட்யூல்னா நீங்கள் வந்து ஹவர்ஸ் பேஸில் போடணும். எத்தனை எத்தனை மணி நேரம் நம்ம இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து வீக் ஷெட்யூல்னா இந்த வீக்குக்குள்ளே இந்தந்த லெசனை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மந்த் ஷெட்யூல்னா இந்த இந்த மந்த்துக்குள்ளே நான் இந்த சப்ஜெக்டை முடிச்சிருவேன், இந்தந்த சப்ஜெக்டை நான் இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்னன்னா, லாஸ்ட் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு வந்து நான் ஃபாஸ்ட் ரிவிஷன் ஷெட்யூல்னு ஒன்று சொல்லியிருப்பேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த ஒரு 15 நாளுக்குள்ள முடிச்சிடுற மாதிரி சொல்லியிருப்பேன், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ. அது எப்படி நம்ம இன்னும் நம்ம அப்டேட் பண்ணுறது, அந்த ஷெட்யூல் பிளானை எப்படி நம்ம இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போது நம்ம தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 விஷயத்தில் வந்து நம்ம நிறைய இப்போது தடுமாற்றம் ஏற்படுது. ஏன்னா தமிழ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அவ்வளோ சிறப்பாக கொஷின் இல்லை. முன்னாடி கொஸ்டின் பேப்பர்லலாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ் எங்கெங்கேருந்தோ எடுக்கிறாங்க. ஸோ நம்மளால் இதுதான் ஒரு குறிப்பிட்ட கரெக்டான சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அது இதுதான் சோர்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியல. அப்படின்றப்போ நம்ம அந்த சப்ஜெக்டை தவிர்த்து மற்ற என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழை தவிர்த்து ஜிஎஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. நம்ம தமிழில் வந்து எவ்வளோதான் தேடி படித்தாலும் அவன் கேட்குற விதத்தில் தான் கேட்க போகிறான். அப்படின்றப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி நம்ம கையில் ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குது, அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணோன்னா இங்கே போகிற மார்க்கை அந்த மற்ற 2 சப்ஜெக்டில் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்குறான். ஸோ 23, 24 போட்டோம்னாலே ஒரு நல்ல ஸ்கோர் கிடச்சிடும் மேக்ஸில். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின் கேட்குறான்னா 70 கிட்ட போட பார்க்கணும். ஏன்னா தமிழ் நம்ம ஈஸியாக கேட்டிருந்தப்போ ஒரு 50 போட்டால் போதும் ஜிஎஸ்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் ரொம்ப டஃப்பாக கேட்கறதுனால 70 கொஸ்டினை தாண்ட முடியறதில்ல. அப்படின்றப்போ ஜிஎஸ்ல ஒரு 75க்கு 70 போடுற மாதிரி நம்ம ஸ்ட்ராங் ஆனால் தான் நம்மளால எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணி ஜாப் வாங்க முடியும். ஸோ ஜிஎஸ்ல எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னா, ஜிஎஸ்ல ஸ்கூல் புக்ஸு தியரி பேஸ் அப்படின்றத வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி யாரும் தொடாத இடம் எதுனா கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதிகம் பேர் வந்து அதுக்குள்ள அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எங்கேருந்து கேட்பான், எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கரண்ட் அஃபேர் பெரிய ரோல் பண்ணும். எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கரண்ட் அஃபேர்ன்றது ஒரு பெரிய ரோல் பண்ணும். 15லேருந்து 20 கொஸ்டின், மினிமம் 15 கொஸ்டினாவது வந்துடும் ஒரு எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். நான் என்ன யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி கூட முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன். இதில் கூட நான் சொல்கிறேன். ஸ்டடி வித் தர்ஷினின்னு ஒரு சேனல், அவங்க சேனல் தான் நான் ஃபாலோ பண்ணி கொஷின் பேசிஸில் கரண்ட் அஃபேர் கொடுக்குறதுனால நமக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க அந்த கொஷின் சார்ந்து எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க. ஸோ அதை சார்ந்த டீட்டெயிலாக நம்மளால் அனலைஸ் பண்ணவும் படிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேருக்கு நீங்கள் பாலிசி நோட்ஸ் பார்க்கலாம். கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி பாலிசி நோட்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, எவ்வளோ கோல் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. பாலிசி நோட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அது மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுத. ஃபிலிம்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸ். மேக்ஸுக்கு வந்து நீங்கள் டாபிக் வைஸ் நீங்கள் சின்சியராக அது வந்து என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அது நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மனசில் பதியும். ஏன்னா இப்போ இதுதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம என்ன மாடலில் கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன் இதில். ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலுக்கு ஒரு சம்முன்ற விதத்தில் நீங்கள் ஒரு டாபிக் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷீட்டில் ஒரு டாபிக் ஒரு ஷீட்டில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில், அதாவது எக்ஸாம் டைமில் முன்னாடி நாள் உங்களால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இப்போ ரீசனிங் ஆட் ஆகிருக்கு. ஆப்டிடியூடில் வந்து ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்சிஎம் என்னென்ன மாடலில் கேட்குறான், ரேஷியோ மெத்தடில் கேட்குறான், அப்புறம் வந்து இன்னும் என்னென்ன மாடலில் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். வந்து அடுத்து வந்து நம்ம ரீசனிங் பக்கம் போனால் அதில் வந்து எப்படி எப்படி கேட்பான், என்னென்ன டாபிக்ஸ் எப்படி எப்படி கேட்பான், அதில் எப்படி நம்ம யோசிக்கணும், ஸ்கொயரில் யோசிக்கணுமா, க்யூபில் யோசிக்கணுமா, அப்புறம் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றதெல்லாம் அந்த ரீசனிங் பக்கம் அது ஒரு டிஃப்ரெண்ட் வேல போகும். அது சார்ந்து எப்படி எப்படி கேட்பான்னு நம்ம தெரிஞ்சுட்டாலே போதும், அந்த கொஷினை பார்த்ததும் இது இப்படி தான் கேட்டிருக்கான் அப்படின்றத நம்மளால் முடிவு முடிஞ்சிடும். அது வச்சு சீக்கிரமாக போட்டுடலாம். ஏன்னா மேக்ஸ் எப்படியும் போடுற மாதிரி தான் கேட்போம். ஒரு 20 கொஷின் நம்மளால் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்பான். ஒரு 5 கொஷின் கிட்ட தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்போம். எதுவுமே போட முடியாத அளவுக்கு கேட்க மாட்டான். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப டைம் இழுக்கிற மாதிரி கேட்பான். அந்த டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்கிறது. ஒரு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட் இருக்குது. 3த்துலேயும் 3 மணி நேரம் இருக்குது. அது அதுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ மற்ற ஒரு இருக்கிற நேரத்தை வந்து இன்னொரு சப்ஜெக்ட் லார்ஜாக யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவருக்குள்ளே மேக்ஸை முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து டைம் கிடைக்கும். அதனால சொல்கிறேன். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸு அங்கே எக்ஸாமில் மேக்ஸ் போடுற ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்க்கோ தமிழுக்கோ வந்து அந்த அந்த டைமை அதுக்கு அவைல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வருஷத்துக்கு உண்டான ஆனுவல் பிளானர் நம்ம ஷெட்யூல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லிட்டுருந்தேன். எப்படின்னா நம்ம என்ன எக்ஸாம் டேட் என்னைக்கு, அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் இருக்குது, அதை வச்சு நம்ம வீக் ஷெட்யூல், மந்த் ஷெட்யூல், அப்படி ஃபுல் எக்ஸாமுக்கு உண்டான ஷெட்யூல் அப்படி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது கூட இன்னொன்று என்ன ஆட் பண்ணலான்னா மினி கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணலாம். மினி கேலண்டர் வந்து நம்ம எதுக்குன்னா டெய்லி நம்ம போட்ட ஷெட்யூலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத வந்து அந்த கேலண்டரில் வந்து நமக்கு குறிக்க போகிறோம். எப்படின்றத சொல்கிறேன். இதுதான் அந்த மினி கேலண்டர். இப்போ குரூப் 1 எக்ஸாம் இன்னைக்கு செப்டம்பர் 6, குரூப் 2 2A வந்து அக்டோபர் 25, குரூப் 4 வந்து டிசம்பர் 20. இந்த டேட்டெல்லாம் நீங்கள் வந்துட்டு அந்த உங்களோட மினி கேலண்டரில் என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றதையும், என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம், அதுக்குண்டான எக்ஸாம் என்னைக்கு வருது அப்படின்றதையும் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டெய்லி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கே அந்த போட்ட டெய்லி ஷெடியூலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படியா இல்லையா அப்படின்றத நம்ம கிராஸ் சிம்பிள் போட்டு அடிச்சுட்டே வர போகிறோம். இத்தனை நாள் இருக்குது, இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். இந்த மினி கேலண்டரை எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களோட ஸ்டடி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது, இவ்வளோதான் நம்ம ஜஸ்ட் மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கிறது. ஒரு கேலண்டர் போட்டு இப்படி நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் படிக்க முடிகிற வரையும் நீங்கள் ஷெட்யூல் போடுங்க. அது உங்களுக்கே தெரியும் இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நீங்கள் ஷெட்யூல் போடுங்க. அது முடிக்க பாருங்கள். அது முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் உங்களோட ஷெட்யூல் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகமான ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே நான் இவ்வளோ முடிச்சிடணும் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டம்ப் பண்ணி ஷெட்யூல் போட்டாலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள்
இவ்வளோதான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அவ்வளோ நீங்கள் கரெக்டாக அதுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் படிக்க படிக்க உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறப்போ அந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் வந்து நீங்கள் கூட்டிகிட்டே போய்க்கலாம். அப்போ பிரச்சனை இல்லை. எஃபிஷியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட கான்சன்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கன்சிஸ்டன்சியும் பூஸ்ட் ஆகும். நம்ம இன்னைக்கு முடிக்கல சொல்லிட்டு அப்படியே ஒரு லேக் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே லேக் ஆகிட்டே போயிடும். ஒரு விஷுவலாக எதுவுமே நீங்கள் பண்ணாமல் ஜஸ்ட் மைண்ட்லேயே போட்டுகிட்டே இருந்தால் அது வந்து அப்படியே கேரி ஓவர் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் செஷனுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கன்சிஸ்டன்சி நீங்கள் ஷெடியூல் போட்டிங்கனாலே அது டெய்லி ஃபாலோ பண்ணாலே அது கன்சிஸ்டன்சி டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தானாக உங்களுக்கு அது பிக்கப் ஆகிடும். தள்ளி போடுறதுனால தான் கன்சிஸ்டன்சி வந்து பிரேக் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஷெடியூல் இந்த பாடம் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போடுறீங்கன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இடையில வந்து நம்ம இதை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுறதுனால தான் அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகும். ஸோ நீங்கள் அந்த தள்ளி போடுறத வந்து குறைச்சிட்டாலே போதும், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸாம் வந்து நிறைய நாள் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நாள் போகிறதே தெரியாது, சீக்கிரம் போயிடும். கண்டினியூட்டி மிஸ் ஆகுது அப்படின்றீங்க. கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுன்னா ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இடையில அப்படியே நீங்கள் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இடையில ஒரு சின்ன பிரேக், சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வர்றது, அந்த மாதிரி எதனா பண்ணிங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன, அந்த மாதிரி போர் அடிக்கிறப்போ அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுறப்போ நீங்கள் வந்து மேக்ஸ் ஏதாவது போட, ரீசனிங் சம்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் படிக்க முடியுது, அதுக்கு மேலே முடியல அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஒரு ஜிஎஸ், ஒரு முகலாயர்கள் 11th புக்கில் நீங்கள் முகலாயர்கள் லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அது ஒரு நாளில் முடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படின்றப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்றப்போ அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஒரு ஜிஎஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாடம் 2 பாடம் என்னாலையுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் படிக்க முடிஞ்சு. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் 2 பாடம் தான் படிக்க முடியும் ஜிஎஸ். அவ்வளோதான் முடிக்க முடியும். ஏன்னா புதுசாக படிக்கிறோன்றதுனால எல்லாமே பார்ப்போம், எல்லா லைனுமே படிப்போம், புரியாது. அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது தேடுவோம், சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரியும். அப்படின்றப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் எப்படி கரண்ட் அஃபேரோட சேர்த்து படிக்கிறது அப்படின்னீங்கன்னா ஜிடிபி, அப்புறம் வந்து தமிழ்நாடு ஜிடிபி, இந்தியா ஜிடிபி, அப்புறம் எக்கனாமிக் க்ரோத்து, எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட், அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஜி கோல்ஸ்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இதுலேருந்து கொஷின் வந்துகிட்டே இருக்கும். வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜிலேருந்து கூட போன வாட்டி கொஷின் அதிகமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெயினான விஷயங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து மெயினாக ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேரோட சேர்த்து படித்தா தான் உங்களால் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் பண்ணுற மாதிரியே இருக்கும். கரண்ட் அஃபேர் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறீங்க, அதை வந்துட்டு அந்த புக்கில் எங்கே இருக்குது அந்த இடத்துல நீங்கள் அதை எழுதிக்கிட்டிங்கன்னா 2 மிங்கிள் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வந்து புக்கில் வந்து ஓல்டு டேட்டா இருக்கும், அதையும் நம்ம படிக்கிறோம். ப்ளஸ் இப்போ கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம சேர்த்து படிக்கிறதுனால கரண்ட் அஃபேர் கொஷின் வந்து அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் மோஸ்ட்லி வந்து கரண்ட் அஃபேரோட சேர்ந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட ஸ்டடி பிளான், அப்போ ரிவிஷன், அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஸ்டடி பிளான் பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். டே ஸ்டடின்றது ஹவர்ஸ் பேசிஸில் போகும். ஒரு சப்ஜெக்ட் முடிக்கணும்னா ஒரு 10 டேஸ் அப்படின்னு போடுவேன். அதுக்கு அடுத்த 2 நாள் வந்து அதுக்குண்டான ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ரிவிஷன், லாஸ்ட் எக்ஸாம் முன்னாடி 15 நாள், ஃபஸ்ட்டு 5 நாள் தமிழ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாள் இருக்கும். பெரிய சப்ஜெக்ட் பாலிட்டி மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 டேஸ் அப்படி கொடுப்பேன். லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் போகும். நெக்ஸ்ட் வந்து அவுட் சோர்ஸ் 2க்கு வந்து ஃபிலிம்ஸ், அதாவது குரூப் 2 ஃபிலிம்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி பெருசாக அவுட் சோர்ஸ் நான் போகல. அவுட் சோர்ஸ்னு படித்தது என்னென்னா கரண்ட் அஃபேர் தான் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணது, மற்றபடி ஸ்கூல் புக்ஸ் தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து 2ஏக்கு, அதாவது குரூப் 2ஏ மெயின்ஸுக்கு தான் நான் மிஷன் 80 எய்ம்டிஎனோட மிஷன் 80 அப்படின்ற ஒரு கோர்ஸ் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். A to Z எல்லா வீடியோமே பார்த்தேன்.
அந்த எய்ம்டின்ற யூடியூப் சேனலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2ஏக்கு உண்டான சிலபஸ் வைஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். எல்லா எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி ஃபுல்லாக வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் அவுட் சோர்ஸ் தேவைன்னா நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வெங்கடேசன் புக் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். மற்றபடி எய்ம்டினோட மிஷினிட்டியே மோர் எனஃப். ஏன்னா கரெக்டாக என்னென்ன வேணும், என்னென்ன கண்டென்ட் வேணும், எது எது தேவையில்ல, எது எது தேவை, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது இதுதான் மோஸ்ட்லி வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எய்ம்டினே கூட 2ஏக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வீடியோ அடுத்தடுத்து நம்ம போட ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.